பூர்வ புண்ணியமும் பாக்கிய யோகமும் பெறப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, சும்மா இது பேச்சுக்காக சொல்லலை. இந்த மாதத்தில் நடக்க போகிற அற்புதத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 9ஆம் வீட்டில் பயணிக்க போகிறார், கூட சூரிய பகவான். அது இல்லாமல் 9ஆம் அதிபதி வேறு, 5ஆம் அதிபதி உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறும் நிலை. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக இந்த வீடியோவில் தொழில், வேலை சம்பந்தப்பட்டது, திருமணம், ஒரு சில இந்த காதல் சார்ந்த திருமண விஷயங்கள் என்னென்ன, குறிப்பாக இடம், வீடு, சொத்து, இதை பற்றி, பதவி உயர்வு, ஹெல்த், இந்த ஆஸ்பெக்ட் பற்றிலாம் கவர் ஆக போகுது. முதல்ல பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ்கள் உங்களுக்கு பயன் தரும் வகையில் வந்துட்டுருக்கு. பொதுவாக மிதுன ராசின்னு சொன்னாலே ஒரு விகட யோகம் உண்டுங்க. கலகலப்பாக இருக்கிற யோகம், புத்தகங்கள், பாடல்கள் கேட்குறது, ஹெட்செட் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. தலைக்கீழையே ஹெட்செட் இருக்கும். இவங்ககிட்ட சாப்பாடு இருக்கா இல்லையோ, ஹெட்செட்டு, மியூசிக்கு இதெல்லாம் ரொம்ப விருப்பம் இருக்கும். அந்தளவுக்கு கலையில் ஆர்வம் இருக்க ராசி, அறிவாளியான ராசி. இவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணாங்கன்னா 100க்கு 100 டைம் கரெக்டாக இருக்கும். இவங்க ஒரு விஷயம் டிசிஷன் கரெக்டாக வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு இதாக இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ இவங்களை சுற்றி 4 பேர் கூட இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிற ராசியில் இது. தாய்ப்பாசம், பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்தளவுக்கு சிறப்பான ராசியில் இவங்க ஒரு டிசிஷன் எடுத்து செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள் குடும்ப ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நடக்கும். அந்தளவுக்கு சிறப்பான யோகங்கள் இவங்களுக்கு. இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை பற்றி பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பேச போகிற திருமணத்தை பற்றி தாங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12இல் வக்ரம் பெற்று சில காலங்கள் தாமதப்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ 7க்குரியவர் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை நோக்கி, அதுவும் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் நோக்கி வருகின்ற காலகட்டம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது முடிவுக்கு வருகிற காலகட்டம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்டது, உறவில் திருமணத்துக்கு ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வரன் வந்ததிலே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பொண்ணுக்கும் பிடிக்கும், இல்லை அவங்க குடும்பத்தாருக்கும் பிடிச்சிருக்கும், இல்லை ஒரு ஆணுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த கலஸ்தரங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கும். 2 பேத்துக்கு பிடிச்சிருக்குங்க, ஜாதகம் ஒத்து வரலைங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு தீர்வு வந்து திருமணம் உறுதியாக அம்சம் உண்டு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம், குழந்தை பிறப்பு, அதாவது நிறைய பேர் திருமணம் நடந்த சில மாதங்களில் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்த நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடுத்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதோ தொழில் ரீதியோ டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறீங்க என்பது மாற்று கருத்தே இல்லை. ரைட். இப்போ வேலை, இதான் ரொம்ப முக்கியம். இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் இந்த மிதுன ராசிக்காரங்க பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருந்தது. வேலை கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேறு இடம் மாறலாமா, இருக்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லையா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அங்கீகாரம் இல்லையா, எல்லாமே செட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துருது. இப்போ அதற்கு ஒரு முடிவு கட்டும் நேரம். வேலை இருக்குது, போகலாம், வேண்டாம், வேலைக்கு போனால் வேறு மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காங்கிரீட்டாக எடுக்க வேண்டிய கால சூழ்நிலைங்க. அப்புறம் உங்கள் ஜாதகம், தசாபுத்தி, லக்ன அமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு குடும்பத்துக்காக, குடும்ப வளர்ச்சிக்காக ஒரு டிசிஷன் தொழில் சார்ந்து எடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு வந்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு படிக்கிறதுக்காக கொஞ்சம் இடமாற்றம் பாடுறது, வெளியே போகிறது, வேறு ஊரில் போய் படிக்கிறது, இல்லை கணவன் பார்த்திங்கன்னா அவர் வெளிநாட்டில் போகிறது, அதற்காக இவங்க வெளிநாட்டு கணவன் கூட சேர்ந்து சேர்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் நடக்கும். அது வளர்ச்சியை கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. ரைட். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தான் யோகம். உங்கள் 5ஆம் அதிபதி உங்கள் 12ஆம் அதிபதி 10ல் பயணிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான யோகங்கள் வருது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலை வளர்ச்சி பண்ணணும், விருத்தி பண்ணணும், புதுசாக ஆரம்பிக்கணும், இந்த டீவியேட் ஆகிற அம்சம் வேறு இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரீமில் நிறைய எக்ஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க ஒரு புரிதலுக்காக. இப்போ டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதில் நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டே இருக்கும். இப்போ திடீர்னு டெக்ஸ்டைல் விட்டுட்டு சார் வண்டி வாகனத்துக்கு போகலாமா, ஃபினான்ஸ் கொடுக்கலாமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு அம்சம் இல்லை. அப்போ இது தனிப்பட்ட கோச்சார நிலையை வச்சு சொல்லக்கூடாது, ஜாதகம், தசாபுக்தி, தன்மையை வச்சு சொல்லணும். அதனால் அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஒரு ஆங்கிளை கவனிக்கிறனால இது டக்குன்னு முடிவெடுத்துட வேண்டாம். நல்லா ஆலோசனை செய்து ஒரு ஜோதிடர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ரைட். பொதுவாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் வரும், புது கான்டாக்ட் வரப்போது. பெண்களால் ஆதாயம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் பெண்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சாதகம் பொருட்கள் சம்மந்தப்பட்டது ஆதாயம் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் கடையில்
ஒரு ஃபோட்டோ, ஒரு லைட்டிங் புதுசாக மாற்றுங்க. புதுசாக ஒரு ஃபோட்டோ வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். புதுசாக ஒரு வேலையாட்கள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ஆக மொத்தம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ கேள்வி வரும், 10ல் சனி வரப்போகுது. சனி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதம் அப்படி அம்சம் இல்லை. உங்களுக்கு நல்ல காலம் இருக்கிறனால, உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறனால தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்க வேண்டியது மிதுன ராசி. சந்திரன் மங்களகாரன், சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. இப்போ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏதோ ஒரு இடம் வாங்கியே ஆகணும். டூர் போகிற அம்சம் இருக்குது. டூரு இல்லை பிறந்த ஊருக்கு செல்லக்கூடிய அம்சம் இருக்குது. சொந்த பந்த ஊருக்கு, பிறந்த ஊருக்கு, குலதெய்வ கோயில் கும்பிட்றது அப்படிங்கிற ஒரு ஊர் சம்மந்தப்பட்டதில் போகக்கூடிய அம்சமும் வந்திருக்கு. ஆக மொத்தம் ஒரு சின்ன ஒரு பயணம் இருக்கும். பயணத்தின் மூலம் வளர்ச்சியும் இருக்குது. இப்போ இந்த சொத்து பற்றி சொன்னேன் இல்லையா, ஒரு சிலருக்கு விற்கிற யோகம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் விற்க முடியல சார், சொத்து ரொம்ப நாள் ஆச்சு, கவலையே பட தேவையில்லை. இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் அந்த 3ஆம் எட்டையை பார்த்து கூட சனி பகவான் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி புதனும் பார்க்கறனால 4-3 தொடர்பு, ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கும் யோகம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து விசாரித்து மட்டும் பண்ணிக்காங்க. மற்றபடி வளர்ச்சியாக இருக்கும். குடும்பம் சம்மந்தப்பட்டது புது நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். குடும்பத்தில் புது நபர்கள் சேர்க்கை, குழந்தை பிறப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரதாக இருக்கும், ரொம்ப நாளாக மீட் பண்ணக்கூடிய இந்த வகையில் உண்டு. தாய் தந்தையரின் உடல் நிலைகள் சீராக போகிறது ரொம்ப நாள் கழிச்சு. உங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை எப்போவுமே இந்த மிதுன ராசிக்கு இப்போ சில மாதங்களாக ஒரு மருந்து பெட்டி இருக்கும். மருந்து பெட்டியில் அத்தனை மாத்திரையும் வச்சுருப்பாங்க. மருந்து சாப்பிட்றதுலே பாதி வைத்தியராக இருப்பாங்க. மருந்து மாத்திரை செலவு, ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்டது ஒன்று இவங்களுக்கு நடந்திருக்கும், இல்லை குடும்பத்தில் நடந்திருக்கும். இந்த மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி செலவு விட்டு வெளியே வரப்போகிறீங்க. அதனால் அதுவே ஒரு சந்தோஷம். இப்போ முக்கியமான சிகிச்சைகள் ஏதாவது தேவையா, எப்போ பண்ணணும், ஒரு சில ஏஜ் குரூப்பு கால் சம்மந்தப்பட்ட சர்ஜரி, இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு வருது. அது தசாபத்தி அதை பார்த்துட்டு பண்ணுவோம். குறிப்பாக காது கண் வந்தால் டக்குன்னு கவனிச்சிக்கணும். சின்ன காலகட்டத்தில் இப்போ தான் வர காலகட்டம், இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டம் அல்ல. ரைட். அடுத்து நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள். பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் உண்டு. ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு வம்பு வழக்குகள் இருக்குது. எங்கள் பூர்வீகத்துலேயும் சரி ஒரு முடிவுக்கே வரலைங்க, எதிரிகள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க, கண் திருஷ்டி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க, இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த சாம்பிராணி போடுதல், வெண்கடுகு, குங்குளியம் இது மாதிரிலாம் போட்டுட்டு வருவது ஒரு சிறப்பாக இருக்கும். இதை தவற விடாமல் போட்டுட்டு வாங்க. இதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய வழக்கம். அது இறுதியில் சொல்கிறேன் என்ன தெய்வம் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அந்த தெய்வ அம்சமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ரைட்டு. யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ குறிப்பாக என்ன பரிகாரம் பண்ணால் வளர்ச்சியாக இருக்கும், எந்த மாதிரி தெய்வங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க முருகர் காத்திருக்கிறார். முருகர் அம்சம்தான். பொதுவாக மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதி முருகர் கொடுக்கலாமா அப்படின்னு டவுட் வரும். கோச்சார ரீதியாக கொடுக்கணும் இல்லையா, லக்ன ரீதியாக எடுக்கிறோம். கோச்சாரத்தில் இருக்கிற கிரகம் தான் இந்த வாசி சொல்லும். இப்போ 6ஆம் அதிபதி கொடுக்கலாமா, 11ஆம் அதிபதி அவர் தான். கோச்சார கிரகங்கள் முருகர் அம்சத்துக்கு கொடுக்கறதுனால முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு இப்போது சிறப்பு. செவ்வாய் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ரைட்டு. அடுத்து சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்கள், சிவா விஷ்ணு டெம்பு, நடராஜர் கோயில்கள், இந்த கோயில்களும் வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ நான் எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம்? இப்போது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணெய் 9ஆம் நம்பர், முருகர் நம்பர் தான். 9, 7, அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர். இந்த எண்களை பயன்படுத்தி வெற்றி வகை சூருங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.